எப்படி பார்க்கறீங்க? ஓபிஎஸ் பிஜேபியும் நிராகரித்து விட்டதா? ஓபிஎஸ் இப்ப எந்த அணிக்கு போறாரு? இப்ப என்ன நடக்க போகுது ஓபிஎஸ் அரசியல்? இல்ல ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முறை முதலமைச்சராக ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டு ஆசனத்தில் அமர்த்தப்பட்டவர். இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு. யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய மரியாதை, வாய்ப்பு. வாய்ப்பு. அதாவது நீங்கள் ஜெயலலிதா பதவி விலக வேண்டி நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டு யாரை முதலமைச்சராக்குவது, இப்படி ஒரு தடுமாற்றத்தில் அதிமுகவே ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்கு. அந்த அம்மாவுடைய ஆசனத்தில் யார் அமர்வது? அது எம்ஜிஆருடைய ஆசனம். எம்ஜிஆருடைய ஆசனத்தில் ஜெயலலிதா அமர்ந்தது. ஜெயலலிதா பின்னாடி யார்? இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற பொழுது நீங்கள் லாய்ஸ் ரோட்டில் கட்சிக்காரன் பூரா ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறான். அதோட கும்பல இவரும் நிற்கிறாரு. அந்த கூட்டத்தில் நானே நிற்கிறேன். எல்லாருமே யார் முதலமைச்சர், யார் முதலமைச்சர், யாரை சொல்லும்? சசிகலாவை சொல்லுமா? இப்படிதான் எல்லாரும் எதிர்பார்ப்பு. அந்த டான்சி வழக்க அப்போ இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த அம்மா அதிமுக தலைமை கழகத்தில் மாடியிலிருந்து அந்த அம்மா அறிவிக்க போகுது. யார் அறிவிக்க போது? ஓபிஎஸ் அதிர்ச்சியோட பார்க்குறாரு. சகோதரர் ஓ பன்னீர்செல்வங்க இந்த அம்மா பக்கத்தில் இருக்கலாம் தூக்கிட்டான். இதுதான் ஓபிஎஸ்ஸு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இன்று வரை அவரால் தக்க வைக்க முடியவில்லை. ஏன் தக்க வைக்க முடியலன்னா, இந்த வாய்ப்பை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மன்னார்குடி வகையராக்கள். மன்னார்குடி வகையராக்களுடைய நன்மதிப்பையே பெற முடியல.